தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையிலே நனைய மறுபடியும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். இந்நாட்களிலே இந்த சேனலிலே நாம் சங்கீத புஸ்தகத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வருகிறோம். இதுவரை 25 செய்திகளை, 25 சங்கீதங்களை நாம் படித்து தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 26வது சங்கீதம். இதற்கு முந்தைய சங்கீத செய்திகளை யாராவது தவற விட்டிருந்தால் mahimaitv.com என்ற வெப்சைட்டிலும் இன்னமும் யூடியூபிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் பயனடைவதோடு மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட செய்திகள் இந்த சேனலில் வழங்கப்படுகின்றன என்று சொல்லி மகிமை டிவியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் சங்கீதம். தாவீதுக்கு ஒரு பிரச்சனையான வேளை. சவுலுக்கும் தாவீதுக்குள்ள போராட்டம் உங்களுக்கு தெரியுமே. அந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டிருந்தது, அதிகப்பட்டு கொண்டிருந்தது. தாவீதுக்கு பலவிதமான நெருக்கடிகள், அதில் பிரதானமான நெருக்கடி சவுலால் உண்டானது. சவுல் ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை நடத்தினதை விட தாவீதின் இரத்தத்தை வேட்டையாடி அவன் பின்னால் சுற்றின நாட்கள் அதிகம். இரத்த வெறியோடு, கொலை வெறியோடு தாவீதை பின்தொடர்ந்து எங்கே அவனை எப்பொழுது கொல்லலாம் என்று வழிமேல் வெளி வைத்து பார்த்து கொண்டிருந்தவன் சவுல். இந்த விதமான செய்தியின் அடிப்படைகளிலே தாவீது ஒரு தடவை சவுலிடத்தில் சொல்லும் பொழுது, மற்றவங்க சொல்ல நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? தாவீது பொல்லாதவன், உமக்கு எதிரியாக வரக்கூடியவன், ராஜ்யத்தை அவன் அபகரித்து கொள்வான், இப்படியெல்லாம் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? கோள் சொல்கிறத, புரளி சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க என்று சொல்லி சவுல் ராஜாவிடத்தில் சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அவனுடைய போராட்டத்தின் ஒரு பின்னணியம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களிலே நாம் காண்கிறோம். சவுல் நிச்சயமாக தாவீதை கொல்ல தீர்மானித்து அதற்கான தொடர் நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அதிகமான தவறான குற்றச்சாட்டுகளை சந்தித்தவன் தாவீது. தவறான குற்றச்சாட்டுகள், ஒரு தவறு அவன் பண்ணவில்லை சவுலுக்கு எதிராக. ஆனால் தவறான குற்றச்சாட்டுகள் தாவீதின் மேலே விழுந்தன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியத்திலே அவற்றினாலே பாதிக்கப்பட்ட தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான், பாடுகிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 26ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இது ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம் மாதிரி தெரியவில்லை. ஒருவேளை இவன் சுயமாக எழுதி அவனே தன்னை குறித்து பாடி தற்பரிசோதனை பண்ணி கொண்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை குறித்து பார்க்கலாம். 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறான் தாவீது? கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி தன்னுடைய உத்தமத்தை ஆரம்பத்திலே தெரிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். நான் எந்த விதமான தொந்தரவும் சவுல் ராஜாவுக்கு கொடுக்கவில்லை. யாருக்கும் நான் அனாவசியமான தொந்தரவுகளை நான் கொடுக்கவே இல்லை. என் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் ஆண்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அனாவசியமான குற்றச்சாட்டுகள் என்னை நோக்கி வரும் பொழுது என் இருதயம் வாழுகிறது என்று சொல்லி தாவீது புலம்புவதாக இந்த சங்கீதத்திலே நான் பார்க்கிறோம். குறிப்பாக 1வது வசனத்திலே அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் உத்தமம்.
என் உத்தமத்திலே நான் நடக்கிறேன் என்று உறுதியாக தாவீது சொல்வதாக அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உத்தமம் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமே. அந்த சொல்லுக்கு நாம் சரியாக அமையத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை பாத்திரமான வாழ்க்கையாக இருக்கத்தக்கதாக, உத்தமத்தின் பாத்திரமாக நாம் நடக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். உத்தமம் என்பது அன்டிவைடட் ஹார்ட், பிரிக்கப்படாத இருதயம், ஒரே காரியத்தை சிந்திக்கக்கூடிய இருதயம், வலதுபுறம் இடதுபுறம் வலுவாத ஒரு காரியம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாத ஒரு வாழ்க்கை, ஒன்று பரம்பொருளுக்கு இன்னொன்று பறந்து செல்லும் பொருளுக்கு, தேவனுக்கு அல்லது உலகத்துக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாழ்க்கை உத்தமமற்ற வாழ்க்கை. உத்தமமான வாழ்க்கை என்றால் நேர்மையான வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, தேவனுக்காக மட்டும் தத்தம் செய்யப்பட்ட வாழ்க்கை உத்தமம். தன்னை உத்தமனாக தாவீது நிறுத்தி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வதாக இந்த 26ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் உண்மையும் உத்தமமாக நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு ஏற்பட்ட தவறான குற்றச்சாட்டுகள் உங்களையும் தாக்குகின்றனவ. உங்களை தெரிந்தவர்கள், ஒருவேளை நண்பவர்கள், நிச்சயமாக பகைவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அக்கம் பக்கத்தார், வேலையிலே உங்களோடு பணியாற்றுகிறவர்கள், வியாபாரத்தில் உங்களோடு கலந்து கொள்கிறவர்கள், யாரோ உங்களை தவறாக குற்றம் சாட்டுகிறார்களா? நீங்கள் செய்யாத ஒன்றை செய்தீர்கள் என்று சொல்லி உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாவீது என்ன பண்ணினான்? அதுதான் இந்த சங்கீதத்தின் அடிப்படை செய்தியாகும். தவறான குற்றச்சாட்டுக்கள் நம்மை தரைமட்டமாக்காது. தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நாம் அங்கும் இங்கும் ஓடி நீதிகரிக்க செல்லக்கூடாது. நான் நியாயமானவன் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் போய் நம்மை நாமே தற்காத்து கொள்ள பிரயாசப்படக்கூடாது. எவ்வளவு தூரம் நம்மை நாமே நீதிகரிக்க அங்கும் இங்கும் ஓடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை நாம் பெரிதாக்குவோம். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது. ஆனால் நம்மையே நாம் நீதிகரித்து கொள்ள, நம்மையே நாம் குற்றமற்றவர்கள் என்று காட்டிக்கொள்ள, குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல குடுகுடு என்று அங்குமிங்கும் ஓடி நியாயப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுவோம் என்றால் நிச்சயமாக இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய வேதனையை விட இன்னும் அதிகமான வேதனைகளை நாம் அடையக்கூடும். எனவே தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நாம் எப்படி தகுந்தவர்களாக வாழ வேண்டும், தகுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெயல்சபூல் மூலமாக பிசாசுகளை துரத்தக்கூடியவன், போஜன பிரியன், சமாரியன், பிசாசு பிடித்தவன், இப்படியெல்லாம் பல விதமாக ஆண்டவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள், புரளி பேசுகிறவர்கள், கோள் சொல்லுகிறவர்கள், அங்கும் இங்கும் நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சில காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்ப்போம். முதலாவதாக தற்பரிசோதனை, நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த தவறாக குற்றம் சாட்டுறாங்களே, அவங்க ஒருவேளை 100% குற்றம் சாட்டுனா ஒருவேளை 5%, 10% நம்மிடத்தில் குற்றம் இருக்கலாம். நம்ம அறியாமல் சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம், பேசி கொண்டிருக்கலாம். எனவே தற்பரிசோதனை என்பது முக்கியமான ஒரு காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி உங்களையே நீங்கள் சோதித்து பார்க்கிறீர்களா? தற்பரிசோதனை செய்கிறீர்களா? அடிக்கடி ஆலயத்திலே நாம் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்வோமே, நற்கருணை ஆராதனை, ஐக்கிய விருந்து ஆராதனை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வாசிப்பார்கள். அதில் ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். தற்பரிசோதனை பண்ணிவிட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய பகுதி அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் முடிய நான் வாசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, நம்மை நாமே பரிசோதித்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று
சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறானே, அதே போல நாமும் தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் என்ன குற்றம் செய்தேன் என்று ஆண்டவரிடத்திலே விவாதிக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் என் மீறுதலையும் குற்றத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று யோபு சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே மறைவான குற்றங்கள் நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. ஒருவேளை செயல்கள் சரியாக இருக்கலாம், ஒருவேளை பேச்சுக்கள் சரியாக இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருக்கவே இருக்காது, நிச்சயமாக இருக்காது. பொறாமையின் சிந்தனைகள், பெருமையின் கற்பனைகள், எரிச்சல், கோபம், இச்சை, இருமாப்பு, இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளில் வரக்கூடிய பாவங்கள். எனவே என்னை சோதித்து என்னை ஆராய்ந்து பாரும் என்று ஆண்டவரிடத்தில் அவ்வப்போது ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சுத்த மனசாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 4 விதமான ஜீவன்கள், 4 ஜீவன்கள், அவற்றிற்கு முன்னே கண்கள் இருந்தனவாம், முன்னால் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக, பின்னால் கண்கள் இருந்தனவாம், பின்னால் இருக்கிறவர்களை பார்ப்பதற்காக, சுற்றிலும் கண்கள் இருந்தனவாம், சுற்றிலும் இருக்கிறவைகளை காண்பதற்காக உள்ளே கண்கள் இருந்தனவாம். பரலோகத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்தருடைய சந்நிதியிலே தங்களை பரிசோதித்து பார்க்க 4 ஜீவன்களுக்கு உள்ளே கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், நோக்கும் இடமெங்கும் நீ கமர பாவம் நிறைந்த பட்டணத்தில் ஊரிலே வாழக்கூடிய நீங்கள், நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியது எத்தனை இன்றியமையாத முக்கியமான கடமை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை தற்பரிசோதனை பண்ணி பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமர்களாக நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இது ஒரு நிச்சயமான ஒரு காரியமா? நிச்சயமா ஆமா. எப்படி? முதலாம் வசனத்திலே ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை பரிசோதித்து பார்க்க போகிறேன், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நீர் பார்த்து என்னை நடத்தும், இந்த உதவியை நீர் எனக்கு செய்வீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக தற்பரிசோதனை, நம்மை நாமே பரீட்சித்து பார்க்கக்கூடியது. இன்னொன்று, ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஆண்டவரே, என்னை நான் சோதித்து பார்க்கும் பொழுது கூட என்னிலே என்ன தீமை, என்ன பாவம் இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. எனவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீரே உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே என்னை ஆராய்ந்து பாரும் என்று ஆண்டவருடைய கரங்களில் என்னை விட்டுவிட வேண்டியது நம்முடைய கடமை. 2ஆம் வசனம் பாருங்கள், சங்கீதம் 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவர் தன்னை பரீட்சித்து பார்க்க தன்னை அர்ப்பணிப்பதாக இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு நம்முடைய காரியங்களை உணர்த்த வேண்டும். இது பாவத்தின் சோதனை அல்ல, இது பிசாசின் சோதனை அல்ல, இது கர்த்தரே சோதிக்கக்கூடிய ஒரு சோதனை ஆகும். கர்த்தர் சோதிப்பாரா? கர்த்தர் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோமே. இது ஒரு பரிசோதனை. என்ன? ஆபிரகாம் தன்னை உண்மையிலே விசுவாசிக்கிறானா, இல்லை உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்பதை அறிந்து பார்க்க கர்த்தர் ஆபிரகாமை சோதித்ததாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய பரிசோதனை நம்முடைய வாழ்க்கைக்கு அனுதினமும் இருக்கும் என்றால், செவ்வையான சுத்தமான நீதியான பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்கும் வழிகளை நாம் கண்டுகொள்ளலாம். சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். இன்னும் மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்திலே, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன். ஆக 3ஆவதாக கிருபை, 4ஆவதாக சத்தியம். இவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆராய்ச்சியின் காரணிகள், தற்பரிசோதனையின் காரணிகள். இவற்றின் மூலமாக நாம் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தமடைந்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்.
ஆண்டவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. எனவே கிருபை நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதலுக்கு அடிப்படை என்ன? சத்தியம். அதைத்தான் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சத்திய வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதை கை கொண்டு வாழும் பொழுது, அதாவது கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, முறையான தற்பரிசோதனை வாழ்க்கையை நாம் உண்மையாக ஒவ்வொரு நாளும் ஆசரிப்போம். எனவே மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்களாகி சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக தற்பரிசோதனை அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுகளிலிருந்து, கோள் புரளி வார்த்தைகளிலிருந்து நம்மை தற்காக்கும். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? 4ஆம் 5ஆம் வசனங்களிலே தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்வு. 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கையிலே, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவரே, பிறவியிலே நான் பாவி, என் பாவத்திற்காக நீ சிலுவையிலே மரித்தீர், என்னை மன்னித்தீர். ஆனால் நான் அனாவசியமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நான் வாழவில்லை, துணிகரமான பாவங்கள் நான் செய்யவில்லை. குற்றம் இல்லாமலேயே என்னுடைய கைகளை கழுவி உமக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ உம்முடைய கிருபையோடு நான் பிரயாசப்படுகிறேன், உம்முடைய சத்தியத்தினாலே நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்வதாக நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை, அக்கிரமக்காரர்கள், பரியாசக்காரர்கள், வீணர்கள், இவர்கள் எல்லாரையும் விட்டு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தூய வாழ்க்கை. என்ன பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது புரளியை பற்றியோ அல்லது கோள் சொல்லுதலை பற்றியோ அல்லது மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பேசக்கூடிய பேச்சுக்களை பற்றியோ கவலைப்படவே மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவன் நம்முடைய முன்னோடி. இந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். இவற்றின் ஊடாக கடந்து சென்ற ஆண்டவர் அவருடைய அடிச்சுவடுகள். என்ன அடிச்சுவடுகள்? புரளி பேசப்பட்ட அடிச்சுவடுகள், கோள் சொல்லப்பட்ட அடிச்சுவடுகள், பகடி பண்ணப்பட்ட அடிச்சுவடுகள், குற்றச்சாட்டுகள். இந்த அடிச்சுவடுகள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வழிநடக்க நாமும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய வசனம் நம்மை கேட்டுக்கொள்வதாக வேதத்திலிருந்து தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். சில மனிதர்களை பற்றி வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகள் நம்மை நெருக்கடிக்குள்ளாக வழிநடத்தும், பாவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும் என்று சொல்லிக்கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலரை விட்டு நாம் பிரிந்தே வாழ வேண்டும். குறிப்பாக திருமணத்திற்கு ஆயத்தப்படக்கூடியவர்கள், தங்களுக்கு துணைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே தேடிக்கொள்ள விரும்புகிறவர்கள், சிலரை திருமணம் செய்யவே கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் தடைகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் தவறான ஆட்களோடு, ஆண்டவரை அறியாத ஆட்களோடு, உலக பிரகாரமான ஆட்களோடு, குறுக்கு வழியிலே சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்களோடு, வியாபாரிகளோடு வியாபார தொடர்பு பண்ணவே கூடாது. முதலாவதாக என்ன சொன்னேன்? விவாக தொடர்பு. இப்போ என்ன சொல்றேன்? வியாபார தொடர்பு. இப்படி அண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அசுத்தமான உறவுகள் துண்டிக்கப்பட்டாலொழிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. இந்த தொடர்புகளை குறித்து நீங்கள் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக, குறிப்பாக திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள், யாரை திருமணம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு சில வரன்களை பார்த்துவிட்டு என்ன முடிவு பண்ணலாம் என்று யோசிக்கக்கூடியவர்கள், இந்த தொடர்பை பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6:14 முதல், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த ஆள் அவிசுவாசி என்றால் அது ஒரு அந்நிய நுகம். பிறகு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்த ஆள் விசுவாசியாக இல்லாவிட்டால் அந்த ஆள் அநீதி. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்த ஆள், அந்த நபர் விசுவாசியாக இல்லாவிட்டால் அவர் இருள்.
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அந்த நபர் ஆணோ பெண்ணோ, அந்த நபர் ஆண்டவருக்கு பிரியமான ஆள் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான் அல்ல, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஆள் அல்ல என்று சொன்னால் அந்த ஆள் ஒரு பேலியாள், பிசாசு என்ற அர்த்தம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அந்த ஆள் ஆண்டவரை அறியாதவர் என்றால் விக்கிரகம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் விவாக தொடர்பா, வியாபார தொடர்பா பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நிய தொடர்புகள், அவிசுவாச தொடர்புகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக தற்பரிசோதனை, இரண்டாவதாக தூய வாழ்வு, மூன்றாவதாக துதியின் சத்தம். ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, துதியின் சத்தம். எங்கே வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கையிலே அங்கே நாம் என்ன காண்கிறோம் என்றால், சங்கீதம் 26:6 முதல், கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய துதியின் வாழ்க்கையை, ஆராதனை வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். துதியின் சத்தம், ஆண்டவரை துதிப்பது, போற்றுவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, சாட்சியின் வாழ்க்கை. 6வது வசனத்திலே சுத்தமான மனசாட்சியோடு ஜீவிப்பது. 7வது வசனத்திலே ஆலய வாஞ்சை, ஆராதனை. 8ஆம் 12ஆம் வசனங்களிலே ஆக இப்பேற்பட்ட துதியின் சத்தம், துதியின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பிலாத்து கைகளை கழுவினானே, அதுபோல கைகளை கழுவி பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக, பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக துதித்தலுடனே கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். மீண்டும் புரளி பேசப்படக்கூடிய சூழ்நிலையிலே, அனாவசியமாக குற்றஞ்சாட்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே, அடுத்தவங்க நம்மளை பற்றி கோல் சொல்லி அங்குமிங்கும் சுற்றி திரியக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக தற்பரிசோதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக தூய்மையான வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக துதியின் சத்தம் தொனிக்கப்படத்தக்கதாக நம்முடைய ஆராதனையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆலய வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக தெளிவான தீர்மானம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். அங்கும் இங்கும் அலசடிப்படாமல், ஒருவரோடும் அறியாமையோடும் பாவத்தோடும் ஒத்து போகாமல், காம்ப்ரமைஸ் பண்ணாமல், தெளிவான தீர்மானத்தோடு, அந்த தீர்மானம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே எடுக்கப்படுகிற தீர்மானம், தெளிவான தீர்மானத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 26:9 பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதையும், அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. பரிதானம்னா லஞ்சம்னு அர்த்தம். தீர்மானம் என்ன? கடைசி வசனம், என் கால் செமையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை துதியின் வாழ்க்கை. உத்தமத்திலே உறுதியாக நின்றான் யோபு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகிறவன். அவனுடைய வாழ்க்கையிலே துதி இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே பலி செலுத்துதல் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆராதனை இருந்தது. அதே போல சங்கீதக்காரன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானும் செம்மையான இடத்துல இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நான் காத்துக்கொள்கிறேன், அது மட்டுமல்ல நான் கர்த்தரை சதா காலமும் என்னுடைய வாழ்க்கையிலே துதிப்பேன் என்று சொல்லி செம்மையான வாழ்க்கை, துதியின் வாழ்க்கை வாழ நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு நற்குணசாலியாக நான் வாழ,
குற்றஞ்சாட்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே செம்மையான சுத்தமான ஜீவியம் நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம். சுத்த மனசாட்சியோடு நாங்கள் ஜீவிக்கவும், மற்றவர்கள் எங்களை குற்றம் சாட்டும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு போதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நியதிகளை நாங்கள் கடைபிடித்து முன்னேறி செல்லத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உருக்க இரக்கமாய் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.